ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயின் விலாகு. அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நிம்மதிங்கிற ஸ்டேஷன்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்களும் வாங்க. ஏன்னா இந்த ரூட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் யாருமே கவர் பண்ணலை. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். வேறு யாராவது கவர் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே போவோம். இந்த ஸ்டேஷன் வந்து நம்ம விலாகை கண்டினியூ பண்ண போகிறோம். வாங்க. நம்ம போகிற வண்டியோட ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா 22902 உதய்பூர் டு பாந்திரா டெர்மினஸ் வரையும் போகக்கூடிய வண்டி. நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா 22902 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு தான் வரப்போகுது. பார்த்திங்கன்னா ஸ்டேஷனு வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான். இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம், ஆப்போசிட்டில் இருக்கிறது செகண்ட் பிளாட்ஃபார்ம், சென்ட்ரல் இருக்கிறது வந்து லோப் லைன். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரூட்டு வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இப்போ இதிலலாம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் மித்த ஸ்டேஷனால் நிறையா யூடியூபர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. நான் இந்த நிம்மதி டு பாந்திரா டெர்மினஸ் அதுவும் தமிழில் வந்து நம்ம தான் கவர் பண்ணுறோம். ஹிந்தியில் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழில் இதை நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ ஒரு லைக். டீட்டெயில்ஸ் எல்லாமே வண்டி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாந்திரா டெர்மினஸ்லேருந்து உதய்பூர் வரையும் போகிற ரூட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கூட்ஸ் வண்டி வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது கூட்ஸ் வண்டி இருந்தாலுமே அதுலேயும் கண்டெய்னர் ஏற்றிட்டு போகிறது, நிலக்கரி, பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி ஏற்றிட்டு போகிற வண்டிகள்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸில் ட்ரெயின் நம்பர் 19316 நீர்பூமி எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி ஸ்டேஷனுக்கு நைட்டு 11:41 அரைவ் ஆயிருக்கு. இது வந்து ஆசீர்வாத் ஜங்ஷன் டு இந்தூர் ஜங்ஷன் வரையும் டெய்லியுமே ரன் ஆகக்கூடிய ஒரு வண்டி. அதோட அரைவல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்பர் 193316 வீர்பூமி எக்ஸ்பிரஸ் 5 நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் நிம்மதி ஸ்டேஷனில் வந்து 11:46 கிளம்பிடுச்சு. அதை டிபார்ச்சர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு 5-10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து அரைவ் ஆகும். அதோட அரைவல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் ஏறிட்டு மேற்கொண்டு வந்து ஒவ்வொரு 1 by 1 டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இந்த வண்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன கோச் இருக்குது, டிக்கெட் ப்ரைஸ் என்ன ஏதுங்கிறது எல்லாமே நம்ம வண்டி வந்ததுக்கப்புறம் ஏறிட்டு 1 by 1 பார்க்கலாம். நீங்களும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகு. அதனால் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி தான் இப்போ அரைவ் ஆகிட்டு இருக்கு. 22902. வாங்க அரைவல் பார்க்கலாம். நைட்டு 12:15 வருது. அடுத்த நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் மத்தியானம் 1:45 வந்து பாந்திரா டெர்மினஸ் ரீச் பண்ணிடுவோம். அடுத்து வர்றது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஷனில் நம்ம பார்ப்போம். ஸ்டேஷன் கிராசிங் இல்லை ட்ரெயின் கிராசிங் ஏதாவது வந்து நம்ம கண்டிப்பாக காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட்டில் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பார்த்தாலே தெரியும் ட்ரெயினோட பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினோட ஸ்டெப்புக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது. இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம தமிழ்நாட்டு சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு லோவராக இருக்காது. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு 5 நிமிஷம் ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு வண்டி ஆல்ரெடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ½ hour டிலேயில் போயிட்டுருக்கு. நம்ம வண்டி 5 நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறம் அப்படியே வண்டி மூவ் ஆகுது. டிக்கெட் ஃபேர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஏசிக்கு 3115 ரூபா, செகண்ட் ஏசிக்கு 1850 ரூபா, தேர்ட் ஏசிக்கு 1305 ரூபா, தேர்டு எக்கனாமிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1210 ரூபா, ஸ்லீப்பர் கிளாஸுக்கு 495 ரூபா, ஜென்ரலுக்கு 265 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உதயசூருக்கு போட்டு கவர்மெண்ட் சொல்கிறது இந்த வண்டிக்கு 14 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சுத்தவர்கர், ரத்லம், ஓரிவலி இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன். அது போக இந்த ட்ரெயினுக்கு வந்து வேறு எங்கெங்கே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்கிறத நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியோட அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஜோஹரா ஸ்டேஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரத்லம் ஸ்டேஷன் போட்டுருக்காங்க. இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் மறுபடியும் வந்து குட் நைட் நம்ம மொத்தம் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். அங்கே அப்படியே உள்ள போவோம். இது நம்ம மும்பை சென்ட்ரல் வந்து பர்த் கிராசிங் இருக்குது. அவங்க அப்படியே கிராசிங் பார்ப்போம். கிராசிங் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மும்பை சென்ட்ரல் ஏசி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் அந்த வண்டி தான் வரும். வாங்க அதோட கிராசிங் பார்ப்போம்.
डब्बे पीछे की तरफ है। வண்டி பார்த்திங்கன்னா மதவராவ் ஜங்ஷன் வந்து கிளம்பிடுச்சு. ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பன்ருச்சிங்கிற ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த வண்டிக்கு மொத்தம் 2 நிமிஷம் வந்து ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பரூன்ஸுங்கிற ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. இது என்ன ஆறுங்கிறது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிம்முங்கிற ஸ்டேஷன் வந்து அஃபிஷியல் ஹால்ட் கிடையாது. சிக்னலுக்காக இப்போ வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம வண்டி இங்கே கிம்முங்கிற ஸ்டேஷன் வந்து நிப்பாட் ஆகிடுச்சு. வாங்க போய் பார்க்கலாம். No, que vienen acá.
respectively. Thank you. कृपा करिए थाना दो गाड़ी संख्या 219 வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உத்தரவாங்கிற ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அடுத்தது போரிவலி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாந்தரகாணி ஸ்ரீச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மணி 10 ஆச்சு, இங்கே ஒரு 3 hours ட்ராவல் இருக்குது. வாங்க அப்படியே டிஜிட்டலாக நம்மளால் அப்படியே ட்ராவல் பண்ணலாம். போரிவலி பக்கம் நெருங்கி போயிட்டுருக்கோம். ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்து நம்ம போரிவலி ரீச் பண்ணிடுவோம். வலசாடுங்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் வண்டி.
अरे ये वाला अटेंडर मुझे ढूंढ रहा बेचारा गाजर का हलवा। महाराजी ने तो दिया मेरे को भी एक साल। भाई के सब्जी பாருங்கள் பாம்பேல வந்து எவ்வளோ கூட்டமாக பேசஞ்சர் வண்டி மத்தியான டைமில் எவ்வளோ கூட்டமாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம உதய்பூர் சூப்பர் மார்க்கெட் லோக்கல் ட்ரெயினுக்கு ரேட்டு போயிட்டுருக்கு. யார் ஃபஸ்ட்டு போவான்னு பார்ப்போம். நல்லா ரேட் போட்டு போயிட்டுருக்காங்க. வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா போரிவலி சரி வசி ரோடு ரீச் ஆகிருக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா போரிவலிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆறு. இந்த ஆறு பேர் என்னங்கிறது தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம போரிவலியை ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்னலுக்காக வண்டி வெயிட்டிங்கில் நிற்கிது. சிக்னல் கிடைச்ச உடனே அடுத்தது நம்ம போரிவலி ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு அஃபிஷியலாக 3 நிமிஷம் வந்து ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கத்தான் செய்யும். அந்த மிஸ்டேக்ஸை வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் அதை கட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன்.
காலி ஆயிடுச்சு. மூணு நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறம் நம்ம வண்டி கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு தெரியுது. நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பந்தேரி ஸ்டேஷன். பந்தேரி ஸ்டேஷனும் இந்த 220902 வண்டிக்கு வந்து ஆல்ட்டு கிடையாது. அதனால் ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிவிட்டு மெதுவாக ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். வயல்பாறையில் ஸ்டேஷனும் வந்து 220902 வண்டி இது வந்து ஸ்பெஷல் ஆள் கிடையாது. அதனால் இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோம். ஸ்டேஷனும் நம்மளுக்கு வந்து ஹால்ட் கிடையாது. அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம். லோக்கோ ஷெட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி ரோகிலா டு பாந்த்ரா டெர்மினல்ஸ் வரை ஓடக்கூடிய வண்டி. நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா பாந்த்ரா டெர்மினல்ஸ் வரும். ஆந்திராக்குள்ள நம்ம வந்தாச்சு. இதை நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாந்தா டெர்மினல்ஸ் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.